சங்கீதம் 11. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வார்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருவிக்க பண்ணுவார். அக்னியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிக்கும். அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஜெபம். கிருபையை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சங்கீதம் 11வது சங்கீதத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், புகழ் வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர், நீதியின் வலகரத்தால் தாங்கி வழிநடத்துகிறவர், எல்லா இக்கட்டுகளுக்கும் பொல்லாங்குக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிறவர். அநேக தடுமாற்றங்கள், பாடுகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் யாவும் இயேசு நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அந்த கடன் பாரங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவர்கள் மீது எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். வீண் செலவுகளுக்கு கர்த்தர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். உண்மை அறிகிற அறிவிலை வெல்லப்பட நீர் விசேஷித்த ஞானத்தினாலும் பலத்தினாலும் பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். அற்புதங்களின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.